ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்னடா சொல்கிற, ஆர்சிபி அணி பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபைட் ஆக போதா? ஆமாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஆர்சிபி அணி குவாலிஃபைட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நேற்று மேட்ச் பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அணியும் ஆர்சிபி அணியும் மோதினாங்க. டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதல்ல போலிங் செய்யறன்னு முடிவு செஞ்சாங்க. இதன் மூலயமா ஃபேட் டுப்ளசிஸையும் விராட் கோலி களமிறங்கினாங்க. ஃபேட் டுப்ளசிஸ் ஸ்டார்டிங்கில் அவுட் ஆகிட்டார். அப்புறம் ஜாக் வில்லிக்ஸ் அவர் அடிப்பாரும் பார்த்தோம், அவரும் அவுட் ஆகிட்டார். அப்புறம் பட்டிதர் விராட் கோலி ஜோடி சேர்ந்து பட்டிதர் 52 ரன் அடிச்சாருங்க. சூப்பரானார். நம்ம கிங் விராட் கோலிக்கு 2 லைஃபர் விட்டாங்க. லைஃப் விட்டா சும்மா விட்டு வர நம்ம தலைவர் சரியான அடி அடிச்சாரு. 92 ரன் அடிச்சாருங்க. ஒவ்வொரு அடி இடிமாரி இருந்துச்சு. செம ஷோ நேற்று விராட் கோலி இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம க்ரீன் கொஞ்சம் அதிரடி ஆடி 46 ரன் குவிச்சாருங்க. சூப்பர் பேட்டிங் டிஸ்பிளே நேற்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மூலிமா ஆர்சிபி அணி 241 ரன் குவிச்சாங்க. 7 விக்கெட் இழப்புக்கு. செம அடிங்க. பஞ்சாப் பவுலரை பந்தாட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சரியான அடி வச்சாங்க. ஒவ்வொரு அடி இடி மாரி இருந்துச்சு. லாஸ்ட்டு நம்ம தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக்கூர் ஒரு 7 பாலுக்கு 17 ரன் செம்மையாக அதிரடி ஆடினாருங்க. அது மூலிமா நல்ல ஸ்கோர் 241 ரன் எட்டினாங்க நம்ம ஆர்சிபி அணி. செம பேட்டிங் டிஸ்பிளே. இது மூலயமா 242 ரன் அடித்தால் வெற்றி இலக்குடன் நம்ம பஞ்சாப் அணி களமிறங்கினாங்க. யாருமே இல்லைங்க. ஸ்டார்டிங்லேருந்து விக்கெட்டு விழுந்துச்சு. நம்ம ரோசில் மட்டும் ஓரளவுக்கு 62 ரன் அடித்தார். மற்றபடி வேறு யாருமே சொல்கிற அளவுக்கு ஆகல. சாம் கரன் கேப்டன் ஒரு 22 ரன் அடித்தார். மற்றபடி யாரும் அந்த அளவுக்கு பேட்டிங்கில் அவங்க இது காட்டல. அது மூலிமா வெறும் 181 ரன் மட்டும்தான் குவிச்சாங்க. பஞ்சாப் அணி 60 ரன் வித்தியாசத்தில் படு தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இந்த தொடரை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம பஞ்சாப் அணி. போலிங் தரப்பில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் ஸ்குவாடில் எத்ததுலேருந்து நம்ம முகமது சிராஜ் நல்லா பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஒரு லாஸ்ட் ஒரு 2 மேட்சாக 3 விக்கெட் எடுத்தாருங்க சூப்பராக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்கியூசன் உட்கார வச்சு பெஞ்சில் உட்கார வச்சு உள்ளே இறக்குனாங்க. அவர் ஒரு 2 விக்கெட் எடுத்தார். அப்புறம் கரண் சர்மா அவரும் தலாக்கா 2 அவர் தரப்பில் ஒரு 2 விக்கெட் எடுத்தார். இதன் மூலயமா 60 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றாங்க நம்ம ஆர்சிபி அணி. தொடர்ந்து 4வது வெற்றிங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு இதுவாக ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வெறி ஸ்டார்டிங் இருந்தால் கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் டேபிளும் முதல் இடத்துல இருந்திருப்பாங்க ஆர்சிபி அணி. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையான்னு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிளே ஆஃப் சான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வர 2 போட்டியும் ஆர்சிபி அணி ஜெயிக்கணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா டெல்லி அணி எல்லா மேட்சும் தோக்கணும், நம்ம லக்னோ அணி எல்லா மேட்சும் தோக்கணும், சென்னை அணி எல்லா மேட்சும் தோக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு இந்த 2 மேட்ச்சு மீதி இருக்க 2 மேட்ச் ஜெயிச்சு ரன் ரேட் மூலிமா உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சாத்தியமானு கேட்டால் கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா டெல்லியும் தோக்கணும், லக்னோ அணியும் தோக்கணும், சென்னை அணியும் தோக்கணும்னா கஷ்டம்தான். ஏன்னா சென்னை அணி செம ஃபார்மில் வேறு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள 3 மேட்ச் 3 தோக்கிறதெல்லாம் கஷ்டம்தான். பார்க்கலாம் வெயிட் பண்ணி எந்த மாதிரி ஒரு நடக்குதுன்னு சொல்லிட்டு. எதனா ஒரு மெடிக்கல் மிராக்கல் உலகத்திலேயே அதிசயவங்கள 8வது அதிசயமே எதனா நடந்து நம்ம ஆர்சிபி அணி உள்ளே போய் கப்படிக்கு தான் பார்க்கலாம். அப்படி ஆர்சிபி அணி உள்ளே போகணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி சென்னை இன்னைக்கு மேட்ச் இருக்குது, சென்னை vs ஜிடி, அதில் எந்த டீம் வின் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.